ஹாய், ஹலோ, வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்தெந்த பொருளெல்லாம் சாப்பாட்டெல்லாம் நம்ம சூடுபடுத்தி திரும்ப மறுபடியும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு சிக்கன். சிக்கன்ல புரோட்டீன்ங்கிற சத்து இருக்கு. ஆனா, அந்த சிக்கன் குழம்பு நம்ம மறுபடியும் சூடுபடுத்தி சாப்பிடும்போது, அது நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால யாரும் அப்படி சாப்பிடாதீங்க. நெக்ஸ்ட்டு கீரை வகைகள். கீரையில நைட்ரேட்ங்கிற ஒரு சத்து இருக்கு. அத திரும்ப நம்ம சூடு பண்ணும்போது நைட்ரைட்டா மாறுது. நைட்ரேட் நைட்ரைட்டா மாறுது. அப்படி மாறுறதுனால நமக்கு உடம்புல புற்றுநோய உண்டாக்குற சக்தி அதுக்கு இருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேக வச்ச முட்டை, முட்டை பொரிச்சது அதெல்லாம் அதையும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, திருப்ப மறுபடியும் அதை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமான கோளாறு, வயிற்று பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டாக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வீட்ல எல்லாரும் காளான் செய்வோம். காளான்னா நீங்க பானிபூரி விக்கிற அந்த காளான்னு சொல்லல. நம்ம வீட்ல சமைப்போம்ல காளான், ஒரிஜினல் காளான். அந்த காளானையும் நம்ம மறுபடியும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. ஏன்னா, அதிலே புரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால நமக்கு வயித்துல நெறைய பிரச்சனைய உண்டாக்கும். ஃபுட் பாய்சனாவும் ஆக்கும். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, நம்ம காலையில செஞ்ச சாப்பாடு இருக்கும்ல சாதம், அதையுமே நம்ம திருப்ப திருப்ப சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. ஏன்னா, அதுவும் நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கையுமே நம்ம சமைச்சு வச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம எடுத்து கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம திருப்பி எடுத்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு சில பாக்டீரியாக்கள் அந்த உருளைக்கிழங்கு நச்சுத்தன்மையை உண்டாக்கிரும். அது நமக்கு செரிமான கோளாறு, உடல்ல பல விதமான பாதிப்புகள், வாந்தி, குமட்டல் அது மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால யார் உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க. ஃப்ரை பண்ண அவிச்சு எதுனாலுமே சமைச்ச உருளைக்கிழங்க வச்சு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெய், அதாவது பச்சி பொரிச்சது, மீன் பொரிச்சது, கறி பொரிச்சது, இந்த மாதிரி எந்த வகையான எண்ணெயா இருந்தாலுமே அது ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதிகமாக ஊற்றி ஊற்றி யூஸ் பண்ணாதீங்க. அதை அகைன் யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு தான் பிரச்சனை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் பீட்ரூட்லேயுமே கீரையில் உள்ள அதே நைட்ரேட்டுங்கிற சத்து இருக்குது. அதுவுமே நமக்கு சூடுபடுத்தி சாப்பிடும்போது நைட்ரேட்டாக மாறி அது நமக்கு புற்றுநோய் உண்டாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீரையும் பீட்ரூட்டும் ஒன்று. யாரும் அதை மறுபடியும் திரும்ப திரும்ப சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. நமக்கு தான் புற்றுநோயை உண்டாக்கும். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.